வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 11ஆம் தேதி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2025ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை போட்டி நிலை 3 அப்படிங்கிற சர்வதேச போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவோட முதல் மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீதல் தேவி. இவங்க எந்த தடகள போட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வித்தை. ஓகேவா? ஸோ வில்வித்தை கேட்டகரியில் தான் இவங்க போட்டியிட்டாங்க, ஷீதல் தேவி. அண்ட் இவங்க எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க, எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்த ஷீதல் தேவி வில்வித்தையை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனை. ஸோ இந்த ஆசிய கோப்பை போட்டி எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா ஜெட்டா அப்படிங்கிற இடத்துல ஜெட்டாவான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல சவுதி அரேபியாவில் நடக்குது. அண்ட் அங்கே தான் ஷீதல் தேவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திலிருந்து பீப்புள் ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டை வாங்கினது எந்த மாநிலம்? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த அமைச்சகத்தில் இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வாங்கின மாநிலம் இமாச்சல பிரதேசம். அடுத்து, 8வது நம்தாபா வண்ணத்து பூச்சி திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்தாபா அப்படிங்கிற தேசிய பூங்கா எங்க இருக்கு? ஆக்சுவலா இந்த நம்தாபா தேசிய பூங்காவோட சேர்ந்து புலிகள் வளாகமும் இருக்கு. ஸோ புலிகள் வளங்காப்பகமும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது 8வது நம்தாபா வண்ணத்து பூச்சி திருவிழா. இதை எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். நம்மளுக்கு கேட்கலாம், நம்தாபா தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால அருணாச்சல் பிரதேசம். மேற்கூரை சூரிய சக்தி மின் உற்பத்தி அமைப்பை வீடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்க 60% மானியம் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ எந்த திட்டத்தின் மூலமா வீடும் சரி விவசாயத்துக்குமான இந்த சோலார் பேனல் போடக்கூடியது. ஓகேவா? நம்ம வீட்டு மேற்கூரையில் இல்லை விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகளில் நம்ம என்ன பண்ணலாம், சோலார் பேனல் போட்டுக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் 60% மானியம் கொடுக்குறாங்க. அது வழங்கக்கூடிய திட்டம் எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷம் சி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதாவது பிரதமர் சூரியகர் மற்றும் கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா யார் தன்னோட ஸ்டேட்ல இந்த சோலார் பேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அவங்க தான் நம்ம இந்தியாவிலேயே அதிகமான சோலார் பேனல்ஸ் இந்த திட்டத்தின் மூலமா போட்டிருக்காங்க. செகண்ட் கேரளா. தமிழ்நாடு இதற்கெல்லாம் அப்புறம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். ஸோ இது கிட்டத்தட்ட 6.43%, இது கிட்டத்தட்ட 8%. இது வெறும் 1.5% தான் போடுறாங்க. ஸோ ஜிகாவாட்டில் சொல்லணும்னா குஜராத்தில் 5.8 ஜிகாவாட் யூஸ் பண்ணுறாங்க இந்த உற்பத்தி மூலமாக. அடுத்து கேரளாவில் 1.44 ஜிகாவாட். நம்ம தமிழ்நாட்டில் 1.13 ஜிகாவாட் தான் நம்ம இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக மானியம் கொடுத்தாலுமே கம்மியான அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை நிறுவப்படக்கூடியது இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, அனைத்து துறைமுகங்களையும் தரவு சார்ந்ததாகவும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்பட்டதாகவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக மாற்றுவதற்காக எந்த தேசிய கட்டமைப்பை இந்தியா அறிமுகப்படுத்தியது? ஓகேவா? ஸோ அதாவது துறைமுகங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஐ மூலமா இயக்கப்படுறதுக்காக ஒரு தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் டிஜிபேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரே டிஜிட்டல் நெட்வொர்க்குள்ள நம்ம நாட்டோட எல்லா துறைமுகங்களையும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதில் ஏஐ டெக்னாலஜி, இன்டர்நெட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிபேந்தர். அடுத்து, 2 மில்லியனுக்கும் அதிகமாக மாநகரர்கள் பயன்படுத்துவதுடன் கூகுள் ஜெமினியின் வழிகாட்டப்பட்ட கற்றல் அம்சத்தினை. ஓகேவா? ஸோ மாணாக்கர் ஓகேவா, மாணவர்கள், அதுதான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ மாணாக்கர்கள்
2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கூகுள் ஜெமினியின் வழிகாட்டப்பட்ட கற்றல் அம்சத்தை உலகளாவிய ஏற்பில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு நம்மளுடைய இந்தியா. ஸோ ஏஐ டெக்னாலஜியை கற்றுக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏஐ எஜுகேஷன் ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா. அடுத்து கலிபோர்னியால இருந்து பசிபிக் சோதனை தளம் வரையிலான 6700 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் உந்துவிசை எரிகணையை அமெரிக்கா பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேரு என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேரு த மினிட்மேன் 3 அப்படிங்கிறதான். ஸோ மினிட்மேன் 3 அப்படிங்கிறதான் இந்த எரிகணையோட பேரு. ஸோ இது அமெரிக்கா பரிசோதனை செஞ்சிருக்காங்க. உலக வானிலை அமைப்பு WMO அப்படி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த ஆண்டுகளை இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளவற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டு கால கட்டமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நடந்த வெப்ப சூழ்நிலையில் எந்த ஆண்டு அதிகமான வெப்பநிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 to 25 வரைக்குமான இந்த 3 ஆண்டுகள் காலகட்டம் தான் உலகிலேயே அதிகமான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உலக வானிலை அமைப்பு, ஓகேவா, ஸோ உலக வானிலை அமைப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக ஷியாங் பள்ளத்தாக்கிலிருந்து 6 வண்ணத்துப்பூச்சி இனங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க, புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்குங்கிறத. அண்ட் இந்த பள்ளத்தாக்கு, இந்த ஷியாங் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. இந்த ஷியாங் பள்ளத்தாக்கு அமைஞ்சது அருணாச்சல் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு கணக்கெடுப்பான அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பிற்கான தயாரிப்புகளை இந்தியா எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்றாங்க? ஸோ உலக அளவுல மிகப்பெரிய வனவிலங்கு கணக்கெடுப்பு தான் இந்த புலிகள் கணக்கெடுப்பு. அதை இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா 2026 ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்து உலகிலேயே மிக அதிக கடன் ஜிடிபி, ஸோ அதிக கடன் பெற்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க ஜப்பான். ஸோ ஃபஸ்ட்டு டாப் 10ல நம்ம இந்தியா வரவே இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜப்பான், 2வது இருக்கிறது சூடான், 3வது இருக்கிறது சிங்கப்பூர். ஓகேவா, உலகின் மிக அதிக கடன் ஜிடிபி விகிதத்தை கொண்டுள்ள நாடுகளை ஃபஸ்ட்டு ஜப்பான், 2வது சூடான், 3வது சிங்கப்பூர். டாப் 10ல இந்தியா இல்லை. அதை நினச்சி சந்தோஷப்பட்டிக்கிற வேண்டியதான். இதில் ஓகே. அடுத்து ஷேப்பிங் த டீப் டெக் ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர். ஷேப்பிங் த டீப் டெக் ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மன்றம். ஓகேவா, WEFன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவோம் இல்லையா, உலக பொருளாதார மன்றம். இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இந்த தலைப்பில். அடுத்து பெண் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு, ஸோ பீரியட்ஸ்க்காக லீவு கொடுக்கக்கூடியதை அப்ரூவ் பண்ணியிருக்குது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் கர்நாடகா தான். மென்சுரல் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் பெய்டு. ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கக்கூடிய இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகா. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளுக்கான நவம்பர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.